Let's see today type 2 simple complex compound transformation. இந்த type 2 எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு செயல் ஒரு விளைவு, அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் இருக்கும், இன்னொரு சென்டென்ஸில் அதோட ரியாக்ஷன் ஆர் எஃபெக்ட் இருக்கும். சிம்பிளில் we can being owing to because of ரூல்ஸ் படி யூஸ் பண்ணலாம். பீயிங் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சென்டென்ஸில் எந்த பார்ட்டோட பீயிங் ஆட் பண்ணுறோமோ அந்த பார்ட்டில் ஓன்லி ஆக்சிலரி வேர்ப் இஸ் வாஸ் ஆட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பீயிங் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் சென்டென்ஸில் ஓவிங் டு பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸில் ஆஸ் ஆர் சின்ஸ், காம்பவுண்டில் ஸோ அண்ட் ஸோ. இது எந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அருண் இஸ் புவர், அருண் cannot pay the fees. அருண் இஸ் புவர், அருண் cannot pay the fees. அருண் cannot pay the fees. இந்த சென்டென்ஸை நம்ம இப்போது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். நம்ம சிம்பிள் ரூல்ஸ் என்ன? being owing to because of. இங்கே நமக்கு ஒரே ஒரு ஆக்சிலரி இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, being poor, being poor. ஆக்சிலரி இருந்தால் நம்ம being தான் போடுவோம். இந்த டைப்பில் being poor, அருண் cannot pay the fees. அருண் cannot pay the fees. இப்போது நம்ம இந்த சென்டென்ஸை சிம்பிளாக மாற்றிட்டோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்கும்போதே சொல்லியிருந்தது தான். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் மெயின் கிளாஸ் இருக்கணும், ஒரு பார்ட் ஃப்ரேஸாக இருக்கணும். ஸோ வி மேட் இட் அஸ் எ ஃப்ரேஸ். இதை ஃப்ரேஸாக மாற்றிட்டோம். என்னவை மாற்றிட்டோம்? ஃப்ரேஸாக மாற்றிட்டோம். இதை மெயின் கிளாஸாக அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். காம்ப்ளெக்ஸோட ரூல்ஸ் ஆஸ் ஆர் சின்ஸ். சிம்பிள், வெரி சிம்பிள் இந்த டைப். ஆஸ் அருண் இஸ் புவர், வெறும் ஆஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆஸ் எழுதிட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதிக்கிறோம். ஆஸ் அருண் இஸ் புவர், ஆஸ் அருண் இஸ் புவர். நம்ம அருண் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டதுனால அருண் என்னவா போட்டுக்கலாம் அப்படின்னா ஹீயா போட்டுக்கலாம். ஹீ cannot pay the fees. இப்போது இதை இங்கே இப்போ இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டோம். இங்கே இதை சிம்பிளாக தான் எடுத்துக்கணும், மாற்றி சொல்லிட்டேன். இதுதான் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். வெரி சிம்பிள். அருண் இஸ் புவர், ஸோ ஹி cannot pay the fees. அப்படி மாற்றிக்கலாம். செகண்டாக அருண் அப்படியே யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அருணுக்கு பதிலாக ஹீ போட்டுக்கலாம். அருண் இஸ் புவர், என்ன கன்ஜங்ஷன் போடுறாங்க? ஸோ he cannot pay the fees. So we made it as a compound sentence also. It's very easy. இதே இந்த இடத்துல நமக்கு, அதாவது இந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாவது வேர்ப் வந்துருந்துச்சுன்னா நம்ம வேறு கன்ஜங்ஷனாக, அதாவது ஃபார்ம்ஸ் தான் போடுவோம். இங்கே நெக்ஸ்ட்டு ரா, இந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ராதா ஒர்க்டு ஹார்ட், ராதா ஸ்கோர்டு குட் மார்க்ஸ். இதை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க், பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க்.
ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது அண்ட் ப்ரெடிகேட் பார்ட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளாக மாற்றிட்டுருக்கோம். பிகாஸ் ஆஃப் தர் ஹார்ட் ஒர்க் we made it as a phrase. Because of their hard work, Radha scored good marks. Next part will be remain same. அப்படியே எழுதிடும். Radha scored good marks. இது வந்து மெயின் கிளாஸ். ஸோ இப்போ வந்து இதில் சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பார்ட்டை ஃப்ரேஸாக மாற்றிருக்கோம். செகண்ட் பார்ட்டை அப்படியே எழுதிக்கிட்டோம். Radha scored good marks. Next, complex as the rose. Complex sentence. இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான். as usual, as Radha worked hard. As Radha worked hard, Radha scoredன்னு எழுத வேணாம். she scored good marks. ஏன்னா 2 டைமும் ராதான்னு போட தேவையில்லை. she scored good marks. So, as Radha worked hard, she scored good marks. We made it as a subordinate class and இது வந்து மெயின் கிளாஸாக இருக்குது. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். Radha worked hard. So Radha worked hard. So she scored good marks. எகைன் நம்ம ராதான்னு எழுத தேவையில்ல. அதோட ப்ரொனவுன் என்னவோ அதை போட்டு எழுதிக்கலாம். ஸோ she scored good marks. ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் தேவைப்படுது. காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் தேவைப்படுது. காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும் போது ஒரு மெயின் கிளாஸ் இன்னொரு மெயின் கிளாஸோட கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்த்து எழுதுகிறோம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை இந்த எக்ஸாம்பிளாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீயிங் சிக். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆக்சிலரி மட்டும் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்தால் நம்ம அந்த ஆக்சிலரி எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பீயிங் சிக் அப்படின்னு போட்டுட்டோம். அப்படி போட்டுட்டோம்னா அந்த சப்ஜெக்ட்டு வேர்ப் எடுத்துட்டாலே அது வந்து என்ன ஆகிடும்னா ஃப்ரேஸ் ஆகிடும். பீயிங் சிக் நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே எழுதிக்கலாம். he did not go to school. So it is simple. Complex na as he was sick or since he was sick he did not go to school. This complex sentence. அதே காம்பவுண்ட் அப்படின்னா he was sick. ஸோ அன்சோரனில் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ he did not go to school. So we changed it as compound. நெக்ஸ்ட்டு இதில் வந்து being owing to போட முடியாது. ஸோ because of போட்டுக்கலாம். because of her enough time. சிம்பிளாக மாற்றுறதுக்காக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். because of her enough time she didn't need to. அவளுக்கு போதிய அளவுக்கு
டைம் இருக்கிறதுன காரணத்தினால she didn't need to hurry. She didn't need to hurry. Next, complex. As she had enough time. Since she had enough time. Both are correct. As she had enough time. She didn't need to hurry. So it is simple. Now we are making complex. She didn't need to hurry. Next, compound sentence. This is complex. Compound na very simple. She had enough time. So she had enough time. So she didn't need to hurry. ஸோ வெரி சிம்பிள். நமக்கு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் இருக்கிறது தான் ரொம்ப ஈஸியானது. we could make very easily. கன்ஜங்ஷன்ஸ் தெரிஞ்சிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு டைப்பை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் போஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ வாண்ட் டு clear any other sentences, please do comment in the comment section. I am ready to clear your doubts. Thank you. Keep supporting and subscribe my channel. If you are satisfied, please share this video. Thank you.